தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில உடல் ரீதியாக குறைபாடுகளோடு பிறந்திருக்கிற பிள்ளைகளுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். உடல் ரீதியான குறைபாடுகள், நரம்பு மண்டலத்திலே குறைபாடுகள் மற்றும் சமூக ஒருங்கிணைப்பிலே அவர்களால ஈடுபட முடியாமல் பழகுவதிலே உள்ள சிரமங்களினாலே குறைபாடுகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். கண் தெரியாத பிள்ளைகள், காது கேட்க முடியாத பிள்ளைகள், வாய் பேச முடியாத பிள்ளைகள், சரியான வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள், இவர்களுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இவர்களுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு சமாதானத்தையும், சந்தோஷத்தையும் அருளும்படியாய் நாம் ஜெபிப்போம். இவர்களுக்கு நல்ல முறையிலே சட்டங்கள், இவர்களுக்கு ஏற்ற ஒரு சட்டங்கள் உண்டாக்கப்படவும், ஊனமுற்ற குழந்தைகளுக்கு அவர்களின் தேவைகளுக்கேற்ப இலவச மற்றும் கல்வி ஈஸியாக அவர்களுக்கு கிடைக்கப்படும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். இவர்கள் எந்த இடத்திலும் கொடுமைப்படுத்தப்படாதபடிக்கு, இவர்கள் துன்புறத்திற்கு உள்ளாகாதபடிக்கு கர்த்தர் காத்துக் கொள்ளும்படியாய் நாம் ஜெபிப்போம். இவர்களை வளர்க்கிற பெற்றோர்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு பொறுமையை தரும்படியாய் நாம் ஜெபிப்போம். அவர்கள் அன்போடும் கரிசனையோடும் வளர்க்கப்படும் பொழுது, அவர்களுக்குள் இருக்கிற திறமைகள் வெளிப்பட்டு, அவர்களும் இந்த சமுதாயத்திலே உயர்த்தப்பட்டவர்களாய் இருப்பார்கள். ஆதலால் நாம் இன்றைக்கு உடல் ஊனமற்ற சிறு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, உடல் ரீதியாக ஆண்டவரே குறைபாடுகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வளர்ச்சியிலே குறைபாடுகள், ஆண்டவரே அப்பா, காது கேளாத பிள்ளைகள், வாய் பேச முடியாத பிள்ளைகள், கண் தெரியாத பிள்ளைகள், ஆண்டவரே இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, நீர் அந்த பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளுங்க, ஏந்தி கொள்ளுங்க, சுமந்து கொள்ளுங்கப்பா. இவர்களை வளர்க்கிற பெற்றோர்களுக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை கர்த்தர் தாங்க சுவாமி. நல்ல பொறுமையை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இவர்களுக்குள்ள இருக்கிற திறமைகள் வெளிவரத்தக்கதான கிருபையை கர்த்தர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்கு இலவசமான கல்வியும், இலவசமான இவர்களுக்குரிய ஆண்டவரே உபகரணங்களும் கிடைக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் தாங்க சுவாமி. நல்ல ஒரு சத்தான போஷாக்கான உணவுகள் ஆண்டவரே இவர்களுக்கு எந்நேரமும் கிடைக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகள் சமுதாயத்தில் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.